வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகாவிலிருந்து கைமாறிய பணம், கைதாகும் ஸ்டாலின், உண்மையை போட்டுடைச்ச அமைச்சர் நிர்மல்குமார் அவர் என்ன பேசினார்ன்ற விஷயத்தை பார்த்துட்டு வாங்க. இல்ல என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ முதல்ல எடுத்துட்டு தான் இருக்காரு. அதற்கான சூழ்நிலை எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ அது திமுகவும் திரு டி கே சிவகுமாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றோம். அதாவது எங்களுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் பணம் பிடிபட்டது. எங்கிருந்து பிடிபட்டது? பெரும்பாலான பணங்கள் பெங்களூர்ல இருந்து தான் டிரான்ஸ்பர் பண்ணுது. எப்படி திமுக தலைமை திமுகவினர் வந்து பெங்களூர்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பெங்களூருக்கு திமுக வந்து அவ்வளவு சேஃபான இருக்கா, இல்ல பெங்களூர்ல இருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவா இருக்கா? இதுல இருந்தே வந்து எல்லா நிறைய முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருந்தது. நேற்று தெரியுது. ஏன்னா பெங்களூர்ல இருந்து இந்த எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ற விஷயத்துல அந்த வழக்கு விசாரணையில பெங்களூர்ல இருந்து பெரும்பாலான பணங்கள் பிடிபட்டது. அங்க இருந்தா பெரும்பாலான பணங்கள் அங்க இருந்தா அனுப்பப்பட்டது. சோ இதுல இருந்தே அப்புறந்தே ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போ வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் டி கே சிவகுமாரோட இருக்கிறது. அதற்கு பெரிய உதவியாக அவரும் இருக்கிறார். இவர்களும் அதுக்கு தேவையானபடி நடந்து கொள்கிறார். வீடியோவை பாத்தீங்களா? அதுல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். பணம் கைமாறி இருக்குது தெளிவா சொல்றாரு. இன்னும் அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனால் ஸ்டாலினுக்கும் கைமாறிய பணத்துக்கும் தொடர்பு இருப்பதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது மட்டுமா பேட்டி அளிச்சாரு? இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாருங்க. அவற்றையெல்லாம் சொன்னாதானே கர்நாடகாவிலிருந்து கைமாறிய பணத்துக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு என்ற விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ திமுகவும் அதிமுகவும் தவேகாவுக்கு என்ன செய்தி சொல்றாங்க தெரியுமா? நாங்க 80 ஆண்டு கால கட்சி, நாங்க 57 ஆண்டு கால கட்சி, எங்களை எதிர்கொள்வதற்கு உனக்கு தனி திறமையே வேணும். அந்த திறமை இல்லாத காரணத்தினால்தான் திமுக அதிமுகவை எதிர்கொள்ள முடியாம இப்படி கதறிக்கிட்டு இருக்கிற. நாங்க யார் என்பதும் எங்களுடைய அனுபவம் என்ன என்பதையும் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காவிரி விஷயத்துல நம்ம விஜய் அவர்களை அதிமுக திமுக வச்சு செய்யுது. அதை புரிந்து கொள்ளாம நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்போர்ட்ல அப்படியே கதறிட்டு போயிருக்கார். எந்த அளவுக்கு கதறிட்டு போயிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சியில ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் காவிரியில தண்ணியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சு சட்ட போராட்டங்கள் நடத்துவாங்களாம், அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுப்பாங்களாம், மூன்றாவது உடல் ரீதியா வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் கூட இருப்பாங்களாம். ஆனா சிம்பிளா கலைஞர் வீட்டில் இருந்துகிட்டே வந்து கர்நாடகாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாராம். ஏம்பா இந்த அம்மா என்னென்னமோ பண்றாங்களே, நம்மளுக்கு சிக்கல் வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆத்துல தண்ணியை திறந்து விட்டுறாத, நாங்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் இருக்கிறோம், உனக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம், தண்ணியை திறந்து விட்டுறாத அப்படின்னு கலைஞர் சொல்லுவாராம். அதனால கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு கலைஞர் காலத்துல தண்ணியே வராதான். ஜெயலலிதா தலைகீழ நின்னாலும் தண்ணியே வராதான். அதுக்கு காரணம் இங்க இருக்கின்ற கலைஞர்கள் செய்த சித்து விளையாட்டு தானா. இப்பவும் சரி, நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து கர்நாடகா போயிருப்பாராம், தண்ணி வாங்கி வந்திருப்பாராம், நட்பு முறையில் கர்நாடகாவும் தமிழகமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்குமா. ஆனா அதை தடுத்து நிறுத்தினது ஸ்டாலின் தான் அப்படின்னு நம்ம நிர்மல்குமார் அவர்கள் சொல்றார். அதாவது கர்நாடகாவுக்கு வராதிங்க அப்படின்னு சொன்னது நம்ம ஸ்டாலின் தானா. ஏன் தெரியுமா? நம்ம விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போயிருந்தாருன்னா தண்ணியை வாங்கி வந்திருப்பாராம். ஆனா அங்க வர வேணான்னு சொல்லுங்க, விஜய்க்கு நல்ல பேர் வந்துடும், நீங்க தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா அப்புறம் நாங்கள் அரசியலே பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டாலின் வந்து சிவகுமாருக்கு சொல்லிட்டாராம். அதனால்தான் விஜய் அவர்களை வரவேற்பதற்கு அரங்குகள் எல்லாம் தயாராச்சான். ஆனா கடைசியில வர வேணான்னு சொல்லி போட்டாராம். அது ஸ்டாலின் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் சிவகுமார் அவர்கள் வந்து சொன்னாங்களாம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை இருக்குல்ல ராகுல் காந்தி, அவங்க பேச்சை கூட கேட்க மாட்டாராம் டி கே சிவகுமார், நம்ம ஸ்டாலின் அவருடைய பேச்சை தான் கேட்பாராம். அதனால்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரக்கூடாது, மீண்டும் ஸ்டாலினே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஸ்டாலினுக்காக விழுந்து விழுந்து பிரச்சாரம் பண்ணாராம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று சொல்கின்ற போது டி கே சிவகுமார் தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்களாம். அதாவது திமுக வெற்றி பெற வேண்டும் என்று திமுக காரன் கூட ஆசைப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் டி கே சிவகுமார் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து திமுக ஆட்சி தான் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அதனால கர்நாடகாவுக்கும் திமுகவுக்கும் உள்ள நெருக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறது. அதனால தான் நம்ம சிஎம் திமுக அசிங்கப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம நிர்மல்குமார் அவர்கள் சொல்றார். ஸோ தண்ணி பிரச்சனை, பொது பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அந்த பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா திமுக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்குது. அந்த அளவுக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்க நம்ம ஸ்டாலின் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க.
நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஆனால் சாதாரண இந்த குதிரை பேர வழக்கு என்பது ஸ்டாலின் குடும்பத்துக்குரியது. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்க வேண்டிய விஷயம். அப்போது காவிரி விஷயத்துக்கே திமுக இவ்வளோ மெனக்கெடுக்கின்ற போது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகின்ற விஷயத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்திருக்கும். அப்போது கர்நாடகாவில் பதுக்கப்பட்ட பணம் யாருடைய பணமாக இருக்கும்? பொது பிரச்சனையிலே திமுக பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துதுன்னா சொந்த பிரச்சனையில் கர்நாடகாவில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திருக்கோம். அதைத்தான் நம்ம நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு. இன்னும் அவிழ்க்க முடியாத பல முடிச்சுகள் இருக்குதுங்க. அவற்றெல்லாம் அவிழ்க்கின்ற போது ஸ்டாலினுக்கு என்ன நேரும் தெரியுமா அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாருங்க. இப்போது நம்ம சிஎம் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சிம்பிளுங்க. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுக்கு போகிறோன்னு இருந்தார் போல. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்ற விஷயத்தை கர்நாடகாவை காட்டணும். ஆனால் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அவங்களுடைய ஆலோசனையை பெற்று உச்சநீதிமன்றத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மனு தாக்கலை பண்ணியிருக்கணுமா. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கண்டுகொள்ளாமல் நீ காவிரியில் தண்ணி வாங்கி தரமாட்ட, நானே போய் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு போடுறேன் அப்படின்னு திமுக போய் ரிட் மனு போட்டிருக்குதான். அப்போது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஒற்றுமை இல்லை என்பதை கர்நாடகாவுக்கு திமுக காட்டுதா இல்லைங்களா? ஏங்க திமுக என்ன ஆளுங்கட்சியா? இல்லை கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட பேசுறதுக்கு திமுகவுக்கு அப்படி என்னங்க ரைட்ஸ் இருக்குது? இல்லை காவிரியில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு திமுக உச்சநீதிமன்றத்தில் போய் ஏன் ரிட் மனு போடுது? அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிச்சா? அப்போது திமுக தான் இன்னும் தமிழகத்தை ஆட்சி ஆளுதா? அப்போது நாங்கள் தவேக்காவை மதிக்கவே இல்லை, நாங்கள் எங்களுடைய அரசியல் நாங்கள் செய்கிறோம், நீ ஏன் பார்த்தீங்கன்னா தவேக்காவுக்கு பயந்துக்கிட்டு தனி திறக்க போகிற அப்படின்னு திமுக சொல்கிற மாதிரி இருக்கா இல்லைங்களா அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் கேட்குறார். அது மட்டும் இல்லை, தனித்து ஆவர்த்தனம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் நினைச்சாராம். ஆனால் இன்னைக்கு தனித்து நிற்கிறாராம். தனித்து ஆவர்த்தனம் செய்ய போய் இன்னைக்கு தனிப்பட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓஹோ நம்முடைய விஜய் அவர்களுக்கு எதிர்கட்சியுடைய ஆதரவு இல்லை, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியை ஆலோசிக்கலை, அதனால் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றா இருக்காங்க, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனி இருக்கிறாரு, அதனால் தமிழகத்தில் 2 பிரிவாக இருப்பதனால நம்ம மீது எந்த ஒரு அழுத்தமும் வராது, தமிழ்நாட்டில் குழப்பம் இருக்கிற வரைக்கும் நம்ம அணையை கட்டிடலாம் அப்படின்னு அவர் நினைப்பாரா இல்லைங்களா? எதுக்குங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும்? நம்ம முதலமைச்சர் என்ன தனித்து ஆவர்த்தனம் பண்ணலான்னு நினச்சாரா? அதனால தான் தனிப்பட்டு போய் நிற்கிறாருங்களா அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறார். எப்போதும் சட்ட போராட்டம் நிகழ்த்துறோம், எப்போதும் அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்குறோம், ஆனால் நட்பு முறையாக ஒரு முறை நாம் போய் ஏன் அணுகக்கூடாது சிவகுமார அப்படின்றதுக்காக தான் நட்பு முறையில் போகலான்னு நினச்சாரு. அதுக்கு போய் எங்களை கலந்து ஆலோசிக்காமல், அப்புறம் விவசாயிகளை கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் எதுக்காக நீங்கள் கர்நாடகா போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாம் தனித்து எல்லா முடிவும் எடுத்துக்கிறீங்களா? தனித்து ஆவர்த்தனம் பண்ணுறீங்களா? இன்றைக்கி தனிப்பட்டு நிற்கிறீங்க. அதனால தான் எதிர்கட்சியுடைய ஆதரவு இல்லை, விவசாயிகளுடைய ஆதரவு இல்லை, அதனால் அனுபவம் இல்லாதனால இன்றைக்கி தனித்து நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டாராம். தமிழ்நாட்டில் ஒற்றுமை இல்லாததை ஸ்டாலின் காட்டிட்டாராம். சரி, ஸ்டாலின் தான் இப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை போட்டிருக்கின்றாராம். இப்படி அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஒரே விஷயத்துக்கு மனு தாக்கல் பண்ணால் கர்நாடகாவில் இருக்கிறவன் நம்மளை பார்த்து பயப்படுவானா அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் கேட்குறாருங்க. அதிமுக எதற்காக போச்சு அப்படின்னு பார்க்கும்போது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேகதாது அணை கட்டணுமா கட்டக்கூடாதா, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மேகதாட்டுக்கென்று ஒரு ஆணையத்தை அமைக்கணும் அப்படின்ற ஒரு திருத்தம். நம்முடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேகதாட்டு அணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். வேண்டாம் என்று சொன்னதை பற்றி பேசுவதற்கு ஒரு ஆணையம் வேணுமா? அந்த ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அணை கட்டிக்கலாம், தமிழகத்துக்கு தான் சாதகமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் அணையை எப்படி தடுத்து நிறுத்துது? நீ தானே ஆணையம் கேட்ட, அந்த ஆணையமே உத்தரவிட்டு விட்டது, அணையை கட்டுறதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போது நம்ம உரிமையை நாமளே விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் ஏற்கனவே சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தில் திருத்தம் செய்திருக்கின்றார்கள். அந்த திருத்தமானது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, உத்தரவிட வேண்டும் என்று சொல்லிட்டு அதிமுக நல்ல விஷயத்துக்கு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்குது. அனுபவம் இல்லாத காரணத்தினால எதுக்கு திருத்தத்தை சேர்க்கணும்,
அப்புறம் இந்த திருத்தத்தை நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் கொடுத்தாரு அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்புறம் ஒரு கப்ஸா வேற, ஏங்க சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இருந்தாரா இல்லையா? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரா இல்லையா? அவங்கெல்லாம் அன்னைக்கு தீர்மானத்தை ஆதரித்து விட்டு இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு ஏன் போறாங்க அப்படின்னு கேட்குறாரு. சிம்பிள் லாஜிக்குங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தீர்மானத்தை தான் ஆதரித்தார், ஆனால் திருத்தத்தை ஆதரிக்கவே இல்லை. நீங்களே திருத்தம் கொண்டு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி மீது பழி போட்டா எப்படி? இப்போ கர்நாடகாக்காரனை பொறுத்த வரைக்கும் அணை எதுக்காக கட்டுறான்? மின்சார தேவைக்கு கட்டுறேன், குடிநீருக்கு கட்டுறேன், மீதி அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு தான் தண்ணி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அங்கே நான் பயிர் வைக்க போகிறதில்ல அப்படின்னு அவன் ஒரு பொய்யை சொல்கிறான். ஆனால் பயிர் வைக்க மாட்டானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயிர் வைப்பான். ஆனால் ஏன் பயிர் வைக்க மாட்டோம், நாங்கள் ஏன் பாசனத்துக்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தமிழகத்தை ஏமாற்றி 3 பெரிய பெரிய அணை கட்டிட்டானுங்க. ஸோ அந்த 3 அணைகள் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா பாசனத்துக்கு பயன்படுத்திக்க. இனி 4வது அணை வந்து பார்த்தீங்கன்னா பாசனத்துக்கென்று காவிரியின் குறுக்கே கட்டக்கூடாது என்று தீர்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு செல்லுபடி ஆகக்கூடிய காவிரி ஆற்றினுடைய இறுதி தீர்ப்பானது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெற்றிருக்கின்றோம். அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, தென் மாநிலங்களில் நம்ம ஆற்றுக்கும் குறுக்கே யார் அணை கட்டினாலும் சரி வடிகால் நிலத்தை சார்ந்த மாநிலத்தவர் வந்து அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாக்காரன் ஆந்திரா நோக்கி போகின்ற ஆற்றுக்கு அங்கே ஒரு அணையை கட்டுறான்னா ஆந்திராக்காரங்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி காவிரியின் குறுக்கு அணை கட்டினான்னா பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு இந்த 3 பேருக்கு நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்குது, ஜெயலலிதா வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ 15 ஆண்டு காலத்துக்கு அந்த தீர்ப்பு செல்லும் என்கின்ற போது அதுக்கு முன்பாக எந்த கட்டுமானத்தையும் உருவாக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பதனால, அது மட்டும் இல்லை, கபனி, கிருஷ்ணசாகர், ஏமாவதி இந்த அணைகள் கட்டிட்டீங்க இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நிலத்திலையும் மழை பெஞ்சிச்சு வச்சுங்களேன், அந்த தண்ணியெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் தமிழ்நாட்டுடைய நீர் உரிமையானது 440 டிஎம்சி. ஆனால் கட்டாயம் தர வேண்டியது கிட்டத்தட்ட 177.9 டிஎம்சி. கோடையாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, உத்தரவாதமாக தமிழகத்துக்கு கர்நாடகா தர வேண்டியது 177.9 டிஎம்சி. அதை தாண்டி காவிரியில் அதிக நீர் உரிமை கொண்ட மாநிலம் தமிழகம்தான். 440 டிஎம்சி தமிழகத்துக்கு உரிமை இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து ஏற்கனவே கர்நாடக அரசாங்கமானது அணை கட்டிடுச்சு தெரியுமா? அந்த அணைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை மழை பெஞ்சால் அந்த தண்ணியெல்லாம் தமிழகத்துக்கு சொந்தம். இப்படிலாம் இருக்குது தீர்ப்பில். ஆனால் அதுக்குன்னு ஒரு வாரியத்தை போட்டு அந்த வாரியத்தை வச்சுக்கிட்டு அணை வேண்டாமா வேணுமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தத்தான். அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புலாம் தெளிவாக்குது, ஆணையமெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு. திமுக பொறுத்த வரைக்கும் தண்ணி திறக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நம்ம டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போக போகிறாங்க. என்னையா, அதிமுக எல்லாருக்கும் முன்னாடி நீதிமன்றத்தை நாடிட்டான், திமுக நம்மளுக்கு முன்னாடி போயிட்டான், நம்ம தான் கடைசியில். மக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரில, அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் கர்நாடகாவில் தண்ணி வாங்கியிருப்போம், திமுக தாங்க சொல்லி தடுத்துடுச்சு அப்படின்னு பழி போடுறாங்க. குதிரை பேரம் நடந்த விஷயத்துக்கும் அங்கே பணத்தை பதுக்கினதுக்கும் காவிரியில் தண்ணி வராத்துக்கு ஸ்டாலின் குடும்பம் தான் காரணம் என்று சொல்வதுக்கும் முடிச்சு போட்டு பார்த்தா, அதுலேயும் நான் முடிச்சு போட்டு பார்க்கல, நிர்மல்குமாரே சொல்கிறாரு, இந்த குதிரை பேரத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஸ்டாலின் தான் போல இருக்குது. காவிரி விஷயத்தையே வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆட்டி படைக்கின்றாருன்னா இந்த காசு பிரச்சனையை ஸ்டாலின் அவர்கள் ஆட்டி படைக்க மாட்டாரா? அதனால் இன்னும் அவிழ்க்கப்படாமல் நிறைய முடிச்சுக்கள் இருக்குது, அவற்றையெல்லாம் அவிழ்ப்போம், அப்போது உரியவர் கைதாவார் என்று சொல்லுகின்ற போது நம்ம ஸ்டாலின் தான் எல்லாத்தையும் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் முடிச்சுக்கள் அவிழ்க்கின்ற போது உரியவர்கள் கைதாவார்கள் என்றால் அந்த உரியவர் யார்? ஸ்டாலின் தானே. அதான் நம்ம சொன்னோம், கர்நாடகாவிலிருந்து கைமாறிய பணம் கைதாகும் ஸ்டாலின் என்று. ஸோ மொத்தத்தில் திமுகவை எப்படியெல்லாம் மிரட்ட முடியுமோ அப்படியெல்லாம் மிரட்டி ஒடுக்கலான்னு பார்க்குது டிவிக்கு. ஆனால் நாங்கள் 80 ஆண்டு கால கட்சி, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது முதல்ல எங்களை எதிர்கொள்ளுங்க, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு திமுக சவால் விடுது. அதிமுக பொறுத்த வரைக்கும் 32 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டு விட்டோம். நாங்கள் 57 ஆண்டு கால கட்சி. எங்களை தொட்டுப்பாரு, தொட்டினா கெட்டு போடுவேன், நீ எங்கள் ஆளுங்களை இழுத்து இல்லை, உன்னை 2ல் 1 பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அனுபவத்தில் டிவிகேவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த காவிரி விஷயத்தில் விஜயும் அமைச்சர் பெருமக்களும் கதறுகின்றார்கள். அந்த கதறல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குதிரை பேர வழக்கு வரைக்கும் எதை பேசணுமோ அதை பேசாமல் உளறிட்டு போயிருக்காரு நம்ம நிர்மல்குமார் அவர்கள்.
சரிங்க, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.